டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்டி பிளாக் செயின். இந்த எம்எஸ்டி பிளாக் செயின்ல ஒர்க்கிங் பிளான் ஒர்க் பண்ணா நமக்கு என்ன வருமானங்கள் கிடைக்கும்? என்னென்ன ரேங்க் இருக்குது? இந்த ரேங்க் எல்லாம் முடிச்சா நமக்கு எப்படி வருமானத்த அதிகப்படுத்தி கிடைக்கும்? நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்ற விஷயத்த இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு மூலியமா நான் பதிவு பண்றேன். கொஞ்சம் இந்த ஆடியோவ, இந்த வீடியோவ கொஞ்சம் முழுமையா, பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் எம்எஸ்டி பிளாக் செயின்ல நம்ம எப்படி வேலை செஞ்சா, நம்ம எப்படி வருமானத்த சம்பாதிக்க முடியும்? அப்படின்றத நீங்க இந்த இத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நான் அடுத்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்டி பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் காயின கொண்டு வராங்க. இந்த நேட்டிவ் காயின் கொண்டு வரும்போது, இந்த காயின ஸ்வாப் பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், பி2பி மூலியமாவும் மாத்திக்கலாம். டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்து ஸ்டேக்கிங் பெனிஃபிட் டாவ், டிஏஓ அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம் நம்ப அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்க. பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐஎன்ஆர் ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வராங்க. அடுத்தது ஸ்டேக்கிங் பெனிஃபிட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங், பிஓஎஸ்ஏ, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? கிரிப்டோல. அடுத்தது விஎன்எஃப்டி ட்ரேட், அதாவது வேலிடேட் நோட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபுல் ஃபார்மு. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அப்கமிங் அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர்றது கார்பன் கிரெடிட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட எடுத்துட்டு வர போறாங்க. சரிங்களா? அது வந்துருச்சுன்னா, மிகப்பெரிய லெவல்ல இந்த ப்ராஜெக்ட், இந்த காயினு எல்லாமே பூம் ஆக போகுது. சரி, அதில தான் நம்ம வேலை செஞ்சா, நம்ம டீம் எடுத்தா என்ன வருமானத்த சம்பாதிக்க போறோம்ன்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைட பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளார நீங்க உள்ளார வரணும்னா, நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். வித் ஆதார் கார்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் இருந்தாகணும். சரிங்களா? 1. 2வது பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் ஆதார் கார்டு கூட இணைஞ்சிருக்கணும். 3வது பான் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கணும். அடுத்தது உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கணும். அடுத்து டிஜிட்டல் வாலெட் அட்ரஸ். இந்த டிஜிட்டல் வாலெட் அட்ரஸ்ன்றது நிறைய லைக் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் வாலெட், சேஃபால் இந்த மாதிரி இதில் எம்எஸ்சிஸ்கோடைய ஒரு வாலெட் அட்ரஸை எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல பிரிட்ஜிகி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்3 வேலட்டும் எம்எஸ்டி ப்ராஜெக்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம அட்ரஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும். மொபைல் கம்பல்சரி இருக்கணும். ஆண்ட்ராய்டு மொபைல் அண்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மொபைல் 2த்துலையும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது இந்த பொசிஷன் பாருங்க. நீங்கள் உள்ளார ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வேலைட்டர் தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ரேங்க்கும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு வேலிட்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருப்பீங்க. இந்த இடத்துல நீங்க யாராவது அறிமுகப்படுத்துனீங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்களோ, நீங்க எப்படி ஒரு ஆதார் கார்டு, பான் கார்டுலாம் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளார ஐடி ஆக்டிவேஷன் பண்ணீங்களோ, அதே போல உங்க டீம நீங்க யாருக்காவது உங்களுக்கு வருமானம் வேணும்னு நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா, ஸ்பான்சரிங் பார்த்தீங்கன்னா 5% கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? டைரக்ட் ரெஃபரல் மட்டும் தான் கிடைக்கும். ஸ்பான்சரிங் அடுத்த ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அங்க தான் வருமானமே ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்பார்டன். ரேங்க் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டனு. இதுக்கு எலிஜிபிள் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் எ டீம். அதாவது நீங்க டீமை உருவாக்கணும். அப்போ எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கீழே டைரக்ட்ல அன்லிமிட்டடா எத்தனை பேர் வேணா நீங்க போடலாம். சரிங்களா? 1லேருந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 4, 5 எத்தனை பேர் வேணா நீங்க டீம் எடுக்கலாம். அதில் 2 பேர் வேலை செஞ்சா கூட, இல்லை ஒரு ஆள் வேலை செஞ்சா கூட இந்த டோட்டல் டீம் கவுண்டிங் உங்களுக்கு வரும். அப்படி பார்க்கும்போது
உங்களுடைய டீமில் டைரக்ட் இல்லாமல் உங்களுக்கு கீழே போனாலும் அது எலிஜிபிள் ஆகும். உங்களுடைய டீமில் 20 பேர் வந்துட்டாங்கன்னா 20 பேருமே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும். வேலிட்டராக அவங்க உள்ளே வந்திருக்கணும். அப்படி உங்களை டீமில் 20 பேர் வந்திருக்கணும். அடுத்தது ஜிஎஸ்டி இல்லாமல் ஃப்ராக்ஷன் மட்டும் 1 லட்சத்துக்கு இந்த 20 பேருமே சேர்ந்து 1 லட்சத்துக்கு பிஸ்னஸை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட்ன்ற ஒரு ரேங்க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த ஸ்பாட்ன்ற ஒரு ரேங்க் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரேங்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அறிமுகப்படுத்தக்கூடிய உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு 10% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஒன் டைம் தான் கிடைக்கும். பட் அவங்க அகைன் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண அந்த 10% கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது அந்த டைரக்ட் கீழே எத்தனை லெக்கு எவ்வளோ கீழே போனாலும் இங்கே பைனரி இல்லை. சரிங்களா? ஸ்பான்சரிங் உங்களோட டீமில் எந்த லெவலில் எங்கே போய் ஐடி ஆக்டிவேஷன் ஆனாலும் 5% கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல டைரக்ட் ரெஃபரல் 10% உங்களுக்கு மாறுது. டீம் கமிஷன் பார்த்தீங்கன்னா 5% உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மூலிமா கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது 2வது ரேங்க்கு. நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஸ்பாட்ன்ற ஒரு ரேங்கை நீங்கள் எப்படி முடிச்சிங்களோ அதே போல் உங்களுடைய டைரக்டில் டிஃப்ரெண்ட் லெக்கில் இருக்கணும். இப்போது ஏபிசிடி அதாவது 1 2 3 4 5 ஒரு 5 பேரை நீங்கள் டைரக்டில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 பேர் உங்களோட டைரக்டில் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் லெக் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், 1வது நம்பரும் 3வது நம்பரும் இங்கே ஸ்பாட்ன்ற ஒரு ரேங்கை முடித்தாங்கன்னா அவங்களுடைய டீமில் அந்த டிஃப்ரெண்ட் லெக்கில் யார் ஸ்பாட் அண்ட் ரேங்க் முடித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதோடைய பெனிஃபிட்டு, இதோடைய ஆச்சரியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டிஃப்ரெண்ட் லெக்லேருந்து யார் எந்த இடத்துல ரேங்க் முடித்தாலும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம். அப்படி உங்களுடைய டீமில் 2 ஸ்பாட்டன் டிஃப்ரெண்ட் லெக்கில் 2 ஸ்பாட்டன் உங்களுக்கு கீழே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ன்ற ஒரு ரேங்க்கை நீங்கள் வந்துடுவீங்க. ஸ்பைடர்ன்ற ஒரு ரேங்க் வந்த பிறகு இங்கே டீம் பிஸ்னஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயாக கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கொடுத்துருப்பீங்க. அதற்கு கூட 4 லட்ச ரூபாய் பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரேங்க் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த ரேங்க் எலிஜிபிள் ஆகுனா இந்த இடத்துல என்ன உங்களுக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் முடிச்சிருந்ததுக்காக டைரக்ட் ரெஃபரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% கிடைச்சுன்னு சொன்னேன். இந்த இடத்துல 15% உங்களுக்கு இன்னொரு 5% சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது வேலிட்டர் டீம், அதாவது இந்த ஸ்பாட்ன்ற ஒரு ரேங்க் முடிக்காத டீம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டீம்லேருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். இந்த ஸ்பாட்ன்ற ஒரு விஷயம் முடிக்காமல் இருக்கிறவங்கள்ட்டேருந்து 10% கிடைக்கும். சரிங்களா? ஸ்பாட்டன் முடித்த டீம்லேருந்து இப்போது உங்களுடைய 2 பேர் ஸ்பாட்டன் முடிச்சிருக்காங்க, அவங்களுடைய டீம் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு 5% கிடைக்கும். இதுதான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா? இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஒன்ஸு ஒரு சைடில் உங்களுக்கு ஒரு ரேங்க் முடிச்சிருக்காங்க, ஒரு சைடில் அந்த ரேங்க் முடிக்கலைன்னா இந்த ரேங்க் இந்தாண்ட சைடில் ரேங்க் முடிக்கிற வரைக்கும் இவங்க லெக்லேருந்து உங்களுக்கு எந்த இன்கமும் வராது அவங்க முடிச்சிட்டாங்கன்னா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்த ரேங்க்கை அப்கிரேட் பண்ணிடணும், ரேங்க்கை முடிச்சிடணும் அப்படின்றத இந்த தடவை தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர். 3வது ரேங்க்கு பார்த்தீங்கன்னா சேம் 3வது ரேங்க் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர். நீங்கள் எப்படி 2 ஸ்பாட்டன் வந்தாங்களோ, நீங்கள் எப்படி ஸ்பைடர் வந்தீங்களோ உங்களுக்கு கீழே அதே போல தான், அதே டிஃப்ரெண்ட் லெக்கில் எந்த லெக் ஒன்றா இருக்கலாம். உங்களுக்கு கீழே 2 ஸ்பைடர் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா நீங்கள் 3வது ரேங்க் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் ரேங்கை முடிச்சிடுவீங்க. இந்த அவெஞ்சர் ரேங்க் முடித்த உடனே
உங்களுக்கு இந்த டீம் பிஸ்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்கணும், வேல்யூ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 5,00,000 கொடுத்துருப்பீங்க. அது கூட ஒரு 10,00,000 சேர்த்துக்குங்க. மொத்தம் 15,00,000க்கு நீங்க பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறீங்க. நீங்க மட்டும் கொடுக்கலைங்க. இந்த ஸ்பைடர் உங்களுக்கு கீழ வராங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அது வரும். சரிங்களா? அப்படி ஒரு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் எஃப்எல்ல 15% லாஸ்ட்ல வந்து நிக்கும். இப்போ டைரக்ட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 20% உங்களுக்கு கிடைக்கும். நினைச்சு பாருங்க. 5, 10, 15 இப்போ 20. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த வேலிட்டர் டீம்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டீம்ல எந்த ஒரு ரேங்க்கும் முடிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற கூடிய டீம்ல இருந்து உங்களுக்கு 15% கமிஷன் கிடைக்கும். சப்போஸ் ஸ்பாட்டன் உங்க டீம்ல உங்க லெக்ல ஸ்பாட்டன் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய டீம் லெக்ல இருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். உங்களுக்கு கீழ ஸ்பைடர்ன்ற ஒரு விஷயம் யாராவது முடிச்சிருந்தாங்கன்னா, நீங்க ஸ்பைடர் முடிச்சாதான் நீங்க அவெஞ்சர் வந்திருக்க முடியும். அப்போஸ் அந்த ஸ்பைடர் டீம்ல இருந்து உங்களுக்கு 5% கிடைக்கும். நோட் பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்றேன். இந்த இடத்துல தான் வருமானமே. டைரக்ட் ரெஃபரல் 20% கிடைக்கும். எந்த ஒரு ரேங்க்கும் முடிக்காம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க டீம்ல இருந்து 15% கிடைக்கும். உங்களுக்கு கீழ யாரெல்லாம் ஸ்பாட்ன்ற ரேங்க் முடிச்சிருக்காங்களோ, அவங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். ஸ்பைடர்ன்ற ரேங்க் டீம்ல இருந்து உங்களுக்கு 5% கிடைக்கும். சரிங்களா? அடுத்த ரேங்க்கு சேம் பொசிஷன். எப்படி உங்களுக்கு கீழ அவெஞ்சர் 2 பேர் எப்படி 2 பேர் ஸ்பைடர் வந்து நீங்க எப்படி அவெஞ்சர் ஆனீங்களோ, அதே போல உங்க டிஃபரண்ட் லெக்ல இருந்து 2 அவெஞ்சர் வந்துட்டீங்கன்னா, நீங்க வாரியர்ன்ற ஒரு ரேங்க் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதுக்கு டீம் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, வால்யூம் பார்த்தீங்கன்னா ரூ. 40,00,000 குடுத்துருக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,00,000 பிசினஸ் குடுத்துருப்பீங்க. அது கூட 25,00,000 பிசினஸ் குடுத்துருந்தீங்கன்னா, இதுக்கு எலிஜிபிள் ஆயிடும். ஸோ அடுத்து இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரேங்க் ரிப்போர்ட்ல பாருங்க. ஸ்பான்சர் 22%. அதாவது உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல். அதுக்கப்புறம் அவங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணாலும், டாப் அப் பண்ணாலும், நீங்க புதுசா டீம் எடுத்தாலும், அவங்கள்ட்ட இருந்து டைரக்ட் ரெஃபரல் வந்து 22% கிடைக்கும். சரிங்களா? எந்த ஒரு ரேங்க்குமே முடிக்காம இருக்கிறாங்க, அவங்களோட டீம்ல இருந்து 17% கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இந்த ஸ்பாட்ன்ற ஒரு டீம் முடிச்சிருக்காங்க, அவங்களுடைய டீம் லெக்ல இருந்து உங்களுக்கு 12% கிடைக்கும். ஸ்பைடர் டீம் அவங்களுடைய லெக்ல இருந்து உங்களுக்கு 7% கிடைக்கும். சரிங்களா? அவெஞ்சர் டீம் உங்களுடைய டீம்ல அவெஞ்சர் முடிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு 2% கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இதுல கூடுதலான 2 வகையான இன்கம் இருக்கு சேர்த்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளப் ரிவார்டு. உங்களுடைய டோட்டல் பிசினஸ்ல இருந்து பிரிச்சு 1% உங்களுக்கு கிளப் ரிவார்டு குடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லி 1% குடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி குடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெஃபரல் பார்த்தீங்கன்னா 22%, வேலிடேட்டர் டீம்லேருந்து 17%, ஸ்பாட்டட் டீம்லேருந்து 12%, ஸ்பைடர் டீம்லேருந்து 7%, அவெஞ்சர் டீம்லேருந்து 2%. நீங்கள் ரேங்க் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை அதிகப்படுத்திகிட்டே போகும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில். சரிங்களா? பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 1%. சரிங்களா? 1% கொடுக்குறாங்க. அடுத்த ரேங்க்கு லெஜண்ட். சேம் பொசிஷன். டிஃபரண்ட் லெக்ல இருந்து 2 வாரியர் டீமும் உங்களுடைய கீழ 2 பேரு வாரியர் டீம் வந்துட்டாங்கன்னா, நீங்க லெஜண்ட்ன்ற ஒரு டீமுக்கு ஒரு ரேங்க்கு போயிடுவீங்க. லெஜண்ட் போயிட்டீங்கன்னா, ரூ. 1,00,00,000 பிசினஸ் குடுத்துருக்கணும். ஏற்கனவே ரூ. 40,00,000 குடுத்துருப்பீங்க. அடுத்தது ஒரு ரூ. 60,00,000 பிசினஸ் குடுத்தீங்கன்னா, ரூ. 1,00,00,000 பிசினஸ் டோட்டல் கவுண்டிங் வரும். இது எல்லாமே உங்களுடைய டீம்ல வேலிட்டர், ஸ்பாட்டன், ஸ்பைடர், அவெஞ்சர், வாரியர் இவங்க எல்லா டீமும் கலந்து வரக்கூடிய பிசினஸ் தான் இது எலிஜிபிள். சரிங்களா? அப்படி நீங்க ஒரு லெஜண்ட் ஒரு டீமை முடிச்சிட்டீங்கன்னா, ஒரு ரேங்க் முடிச்சிட்டீங்கன்னா, இங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் பார்த்தீங்கன்னா 23% கிடைக்கும்.
எந்த ஒரு ரேங்க்கும் முடிக்காமல் வேலிட்டர் டீம் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க டீம்லேருந்து 18% கிடைக்கும். ஸ்பாட் அண்ட் டீம், இந்த ஸ்பாட் அண்ட் டீம்லேருந்து 13% கிடைக்கும். ஸ்பைடர் டீம்லேருந்து 8% கிடைக்கும். அவெஞ்சர் டீம்லேருந்து 3% கிடைக்கும். வாரியர் டீம்லேருந்து 1% கிடைக்கும். கிளப் ரிவார்டு இந்த எல்லா ரேங்க்லேருந்தும் எல்லா டீம்லேருந்தும் வரக்கூடிய கமிஷன்லேருந்து ஒரு 3% தனியாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா 1.5% உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதோடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். திரும்பவும் டைரக்ட் ரெஃபரல் 23%, வேலிட்டர் டீம்லேருந்து 18%, ஸ்பாட்டன் டீம்லேருந்து 13%, ஸ்பைடர் டீம்லேருந்து 8%, அவெஞ்சர் டீம்லேருந்து 3%, வாரியர் டீம்லேருந்து 1%. ஸோ இந்த லெஜண்ட் ரேங்க்கு தான் கடைசி வரைக்கும் இருந்தது. இப்போ ஒரு ரேங்கை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரேங்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் லெஜண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டீம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கோடி ரூபாய். சரிங்களா? அப்படி நீங்கள் இப்போ இது வரைக்கும் யாரும் இது முடிக்கல, இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இந்த ரேங்க்கு எவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத்தோட நம்ம டீமை மூவ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும்னு நினச்சி கொண்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளில் நீங்களாக கூட இருக்கலாம். அப்படி வந்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபர்லேருந்து 24% கிடைக்கும். வேலிட்டர் டீம் எந்த ஒரு ரேங்க்கை அச்சீவ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டீம் கமிஷன் பார்த்தீங்கன்னா 19% கிடைக்கும். டீம் ஸ்பாட்டன் டீம்லேருந்து 14% கிடைக்கும். ஸ்பைடர் டீம்லேருந்து 9% கிடைக்கும். அவெஞ்சர் டீம்லேருந்து 4% கிடைக்கும். வாரியர் டீம்லேருந்து 2% கிடைக்கும். லெஜண்ட் டீம்லேருந்து 1% கிடைக்கும். கிளப் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 3%. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா 1.5%. சரிங்களா? ஸோ அதோடைய பெட்டர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டைரக்ட் ரெஃபரல் பார்த்தீங்கன்னா 24%, வேலிட்டர் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா 19%, ஸ்பாட்டன் டீம் 14%, ஸ்பைடர் டீம் பார்த்தீங்கன்னா 9%, அவெஞ்சர் டீம் 4%, வாரியர் டீம் 2%, லெஜண்ட் டீம் பார்த்தீங்கன்னா 1%. சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்கமோடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் வருமானமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ வருமானத்தை இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்காங்கன்றத இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்கம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வர கமிஷன் எல்லாத்தையுமே பியூர் ஒயிட் மணியாக ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே 1000 ரூபாய் மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் வேலெட்டில் இருக்குதுன்னா யாரையுமே எதுவும் கேட்காம ஆட்டோமேட்டிக்காக திங்கக்கிழமை 12லேருந்து 1 மணிக்குள்ளார உங்கள் வேலெட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் அங்கே வந்து உங்கள் பேங்க்கு வந்துடும். பேங்க்கை அக்கௌண்ட்டை கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்துடும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் தெளிவாக இருக்குது, ஐஎன்ஆராக இருக்குது, பியூர் ஒயிட் மணியாக இங்கே வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. சரிங்களா? நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸை எடுத்து டீம் ஒர்க் பண்ணால் எந்த வருமானம் கிடைக்கும், எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றத இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இதில் தெரியலனா உங்களுடைய டீமை உங்களுக்கு யார் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இது வரைக்குமே கிளப் மெம்பர்ஸ், அதாவது வாரியர் கிளப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 பேர் இருக்காங்க. லெஜண்ட் கிளப் மெம்பர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் தான் இருக்காங்க. அந்த சூப்பர் லெஜண்ட் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இன்னும் அப்டேட் வரல. சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் நீங்களும் வரணும்னா கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட், ஒரு ஸ்டார்ட் அப் டீமை கரெக்டாக உருவாக்குனீங்கன்னா நல்ல வருமான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த எம்எஸ்டி பிளாக் செயினில் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் டீம் ஒர்க் பண்ணீங்கன்னா பியூர் ஒயிட் மணியாக ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃப்ராக்ஷன் ஒவ்வொருத்தவங்களும் வாங்குறவங்கள அனைவருக்குமே அடுத்த 18 வருஷத்துக்கான வருமான வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்குறீங்கன்றத தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டை இன்னும் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள ஸோ இந்த ப்ராஜெக்டை யார் கொடுத்தாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஒர்க்கிங் இன்கம் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. எம்எஸ்டி பிளாக் செயின் என்றால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபுல் அஃபிஷியல் வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக ஒரு வெப்சைட் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக கிளாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வருமானம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உருவாக்கி தரும்.
ஸோ அதோட டெக்னிக்கலும் அந்த அளவுக்கு தெளிவாக அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எந்த சந்தேகமும் தொடர்பு கொள்ளுங்கள்.